ஹாய் ஹலோ சிஸ்டர் மேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி போகுது உங்களோட ஜாப்லாம் வேலையெல்லாம்? ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு வேலையை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் அதனால் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால தான் வீடியோவும் அவ்வளோவா போடுறதில்ல. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு இதை பற்றி யாராவது ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து மைவி3யில் வந்து இந்த 2 நாள் உடம்பு சரியில்லாதனால பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் போடவும் இல்லை. அப்போ தான் நேற்று கடைக்கு வந்து அந்த கடைக்கு பக்கத்தில் தான் என்னோடய டாப் லைனர் அண்ணா இருக்காங்க காம்பவுண்டில். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், என்னை வந்து ஏற்கனவே ஒரு அண்ணா போட சொல்லியிருந்தாங்க. நீ இதில் போடுமா, என்னதில் கீழே ஜாயின் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணா கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட சேர்த்து விட்ருக்கா சொல்லியிருந்தாங்க. அதில் எப்படி 150 பேர் வந்து அந்த அண்ணனுக்கு எப்படியும் சிஎம்ல போட்டிருப்பாங்க. அந்த அண்ணா வந்தாங்க. என்னங்கண்ணா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் சும்மா விளாட்டு கேட்டேன். அந்த அண்ணா வந்துட்டு, என்னங்கக்கா பண்ணுறது, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு. இல்லைங்கண்ணா, எம்டி சார் வெளியே எப்போ வருவார், எதுவும் டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சா டாப் லைனர் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லை, 1 to 5 தேதிக்குள்ளே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்காங்க. 5ஆந்தேதி எப்படி வெளியே வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வேணாம் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. ஆகஸ்ட் 15 என்னமோ போடுறாங்களேண்ணா அப்படின்னு. அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு, சும்மாங்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரிங்கண்ணா, வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாங்கண்ணா அப்படின்னா, இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரில. 5ஆந்தேதி வெயிட் பண்ணி பார்க்கணும். கேப்சா இப்போ வரைக்கும் நானுமே அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அடித்து அமௌண்ட் எப்போ வரும்னு தெரியலங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, நிறையா பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு நானுமே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாங்க. 26 லட்சம் வரைக்கும் கடை வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. 26 லட்சமா? இங்கே 1 லட்சத்துக்கே கண்டுபிடிப்புது. 26 லட்சம் வச்சுட்டு எப்படின்னா வெளியே நடமாட்டேங்குது கேட்டேன். இருந்தாலும் அப்படித்தே அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியலை. ஏன்னா ஒருவேளை எல்லாருக்கும் அவர் சொன்னார், லோன் மேலே லோன் வாங்கி கொடுத்து நான் அப்படி ஆகிட்டேங்க்கா அப்படின்னு சொன்னார். அப்படின்றப்ப நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் 26 லட்சன்றப்ப எப்படி அவங்கெல்லாம் வெளியே விட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், என்னோடய டாப் லைனர் நான் வந்து எனக்கு கீழே டவுன் லைனர்லாம் ஒரு சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, அவராவது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. நாம் போய் டாப் லைனரில் கேட்டோம்னா அவரே பாவம் கஷ்டத்தில் இருக்கார். அவர் கீழே நான் ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன். நான் போய் கேட்டேன்னா ரொம்ப சங்கடப்படுவார். ஆல்ரெடி அவருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். நான் காம்பவுண்டுக்குள்ளே போனாலே அதானே பேச மாட்டேன்றாங்க, மூஞ்சி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு வேளை காசு போடலை அப்படின்னு நினச்சா தானே ஃபீல் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, நீ அந்த அண்ணனை குறை சொல்லி என்ன பண்ண, நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றுமே பேசலை. இந்த அண்ணன் வந்துட்டு, இல்லை உங்களை கேளுங்கன்னு சொல்லலை, இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னாங்க. நல்லதுதாங்கண்ணா, நல்ல விஷயம். அப்படின்னு எப்படி 26 லட்சம் கடை வந்துச்சுன்னு தெரிலைங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். பிறந்த பாப்பாவுக்கு ஒன்று கூட வாங்கி போட முடியலன்னு அதாவது அவங்களுக்கும் பாப்பா பிறந்திருக்கு அந்த அண்ணாவுக்கும். அவங்களுமே ஒன்றும் போட முடியலன்னு சொல்லி பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம புது இடத்துல எல்லாம் எது சொன்னாலும் சரி சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்னங்கண்ணா இது எப்படியாவது ஒரு சொல்யூஷனுக்கு வருமான்னு கேட்டால், வருமான்னு தெரியலக்கா, ஆனால் வந்து ஆளுக்கு ஒரு 10,000மாவது போட்டுவிட்டா நல்லா இருக்குங்க்கா நம்மகிட்டே சொல்கிறாரு. அப்படின்றப்ப அவருக்குமே தெளிவான இதில் தெரியலைன்னு மட்டும் தெரியுது. 5ஆந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்சா எல்லோரும் விடாமல் போட்டுகிட்டே இருக்காங்க நம்பிக்கையோட. கண்டிப்பாக இந்த நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கிடச்சா நல்லது, நல்லாவும் இருக்கும். அவங்கவுங்க பணம் கண்டிப்பாக எல்லாருமே உழைச்சி சம்பாதிக்கிறது தான். திரும்ப கிடச்சா நல்லாயிருக்கும். நான் அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். நான் ஒன்று நினச்சி தானே போட்டேன். நாங்கள் போகிறப்போ ப்ரெக்னன்சி டயத்தில் இது யூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு நினச்சி கடை கொடுக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் டெலிவரி செலவுக்கு யூஸ் ஆகிக்கிற நினச்சி தானே போட்டோம். ஆனால் இப்படி கொண்டு வந்து விட்டுருச்சிங்கடான்னு சொல்லி அந்த 1 லட்சத்தை மெட்டீரியல் வாங்கி போட்டிருந்தா கூட நேரம் கடை கொஞ்சம் நல்லா ஓடி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நேரம் அப்படி இருக்குன்றப்ப நம்ம யாரும் என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான் அப்படின்னு போக வேண்டியது. சரி, ஏதாவது ஜாப்பாவது அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தா பாப்பா வச்சுட்டு போக முடியாது. இந்த கடைக்கு மெட்டீரியல் போடலான்னு பார்த்தா கடைக்காரங்க நம்ம ஹோல்சேல் கடை வாங்குறவங்களே இன்னும் குறை காசை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்காம நம்ம எப்படி மெட்டீரியல் வாங்கி போட முடியும் அப்படின்ட்டு, சரி ஓகே நடக்கலாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியதே. கண்டிப்பாக கடவுளே எப்படியாவது 5ஆந்தேதி சார் வந்துடணும்னு வேண்டிக்கிறத தான் முடியும் நம்மளால். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னுமே எல்லோரும் நம்பிக்கையோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அமைதியாக இருக்காங்க. புயலுக்கு பின் அமைதின்னு தான் நினைக்கிறேன். அமைதிக்கு பின் புயலான்னு தெரியலை. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி 1ஆந்தேதி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 4 நாள் வரைக்கும் பார்ப்போம். என்ன ஹியரிங் எப்படி என்ன நிலவரம் போய்கிட்டுருக்குன்னு இப்போ வரைக்கும் ஒன்றுமே தெரியல எனக்கு. நான் மற்றவங்க தான் பார்த்தாலுமே அந்தளவுக்கு டைப் கிடையாது 1/2 மணி நேரம் பேசுகிறது கேட்குறதுக்கு. மேலே ஹெட் நியூஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். உண்மையிலே நல்லதாக நடக்கும்னு நினச்சிக்கிறேன்.
தினமும் இதை நினச்சி சாமியை தான் கும்பிட்டுட்ருக்கேன். நல்லதே நடக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. எல்லாருக்கும் ஒரு வழி கிடச்சா நல்லது. நன்றி. தேங்க்ஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.